உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவ்வளவு காவல் போட்டும் அந்த அம்மா எப்படி உள்ள நுழைஞ்சாங்கன்னே தெரியலையே. அட ஆமாம்பா, இத்தனைக்கு நாங்க கேட்டு பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்தோம். கண்ணை அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் கூட திருப்பல. அப்படி இருந்தோம் அந்த அம்மா எப்படிதான் உள்ள போச்சுன்னு இப்போ வரைக்கும் ஆச்சரியமா இருக்குப்பா. அவங்க எப்படி உள்ள வந்தாங்கன்னு எனக்கு தெரியுதுன்னு. என்னடி சொல்ற? எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பாவும் அண்ணனும் தான். என்னல சொல்லுத? நான் பார்த்தனே, நிச்சயமா அந்த பொம்பளை கனி இருக்கிற இடத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வரல. மாமாவும் அந்த முத்துப்பாண்டியும் தான் போய் தேடி கண்டுபிடிச்சு அவங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதை எப்படித்தான் உறுதியா சொல்லுத? ஆமாப்பா, அண்ணனை பழி வாங்கணும், கனி அண்ணன் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு அவங்க இந்த மாதிரி செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா, நான் கண்டிப்பா என் அண்ணனை விட்டு பிரிய மாட்டேன். எப்பவும் நான் அண்ணன் கூட தான் இருப்பேன். ரத்னா, எதை வச்சு சொல்ற? நான் பார்த்தேன், ஸ்கூலை விட்டு அந்த பொம்பளைய வெளியில தள்ளி விடும்போது அந்த பொம்பளை வெளியில போச்சு. அப்போ உங்க அப்பாவுடைய காரை அங்க நின்னுச்சு. உங்க அண்ணன் உங்க அப்பா அவங்க 2 பேரோட அந்த பொம்பளையோட புருஷனும் இருந்தாரு. அதை என் கண்ணால நான் பார்த்தேன். நாங்களும் அங்கடக்குள்ளதானே இருந்தோம், எங்க கண்ணில் படலையே. ஒரே கார்ல, அதுவும் உங்க கார்ல ஏறிதான் எல்லாருமே போனாங்க. நிச்சயம் இது அம்புட்டத்துக்கும் பின்னாடி உங்க அப்பா தான் இருக்காரு பரணி. அநேகமா அவர்தான் இது அம்புட்டையும் ஏற்பாடு பண்ணிருக்கணும். எங்கேயோ கண் காணாத இடத்துல இருக்கிறவங்க எதுக்கு உங்க அப்பா கார்ல வரணும்? அவங்கள எதுக்காக உங்க அப்பா கூட்டிட்டு வந்து திரும்ப கூட்டிட்டு போகணும்? அப்போ இது அவருடைய வேலை தானே? நிச்சயமா இது அவரோட வேலையா தான் இருக்கும். எனக்கு இப்ப புரியுது. இந்த வீட்டை அந்த அம்மா எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சதுன்னு நான் யோசிச்சேன். அதுவும் கூட எங்க அப்பாவோட வேலைதான். இல்ல, இத விடக்கூடாது. இத நான் விட மாட்டேன். ஏ சண்முகம், வண்டி எடு. உடனே நான் எங்க வீட்டுக்கு போகணும். நீ என்னத்தான் செய்ய போத? இல்ல, இதுக்கு மேல நான் எங்க அப்பாவை ஆட விட மாட்டேன். நானா எங்க அப்பாவான்னு பாத்துருவோம். அவசியப்பட்டா அந்த ஆளு கழுத்து அறுத்து போட கூட எனக்கு தயக்கம் இல்ல. சண்முகம், வண்டி ஏடு. சொன்னா இன்னைக்கு நானா என் அப்ப நானு பாத்துறேன். ஐயோ, என்னத்தா இது? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எதுக்கு வந்திருக்க? ஆர்லி நீங்க வர சொல்றது போல 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 போல. ஆனா போகும்போதும் சங்க அறுத்துட்டு தான் போவேன். என்னல பெரிய மனுஷ வீட்டுக்குள்ள வந்து புகுந்து என்ன ரவுடித்தனம் பண்ண வந்திருக்கியா? ஏய், வாய மூடு. என்ன செஞ்சிருக்கார் தெரியுமா உன் தம்பி? இவன் தங்கச்சி கனிய பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காரு. யாரையோ கூட்டிட்டு வந்து கனிக்கு அப்பா அம்மான்னு உரிமை கொண்டாட வச்சிருக்காங்க. ஐயோ, என்னடி சொல்லுத? கனிக்கு ஆரோ பெத்தவங்களா? அத்தை, என்னத்த இது அக்கிரமம்? என்ன உன் குடும்பத்துல எது நடந்தாலும் நான் தான் காரணமா? அந்த மாதிரி பழி எல்லாம் ஏன் மேல போடாத. நீ மரியாதைய வெளியே போயிடு. என் தங்கச்சி கனியை என்கிட்ட இருந்து பிரிக்க சதி பண்ணிட்டு இப்ப நாடகம் ஆடுதியா? உன் தலையோட தாம்ல இன்னைக்கு போவேன். உசுரை எடுத்தாதான் என் ஆத்திரம் அடங்க. சண்முகம், ஐயோ,
இதுக்காக தாண்டா நான் தயாரா அருவாளை கொண்டு வந்தேன். நான் சொல்றேன், வெட்டி வீசி நாள வெட்டுற அவரை. பரணி, என்னலே இது? என்னலே பெத்தவனை வெட்ட சொல்லுத? நீலே மவளா நீயே? அப்பா மகங்கிற பந்தம்லாம் அப்பவே அருந்து போச்சு. எப்போ என்னை யாருக்கும் விக்க பாத்தீங்களோ அப்பவே அத்தனையும் முடிஞ்சு போச்சு. பெத்தவனாவே இருந்தாலும் அநியாயம் பண்ணா அதை எதிர்த்து நான் கேள்வி கேட்கதான் செய்வேன். சண்முகம், இன்னும் என்னடா பேச்சு? முதல்ல இவங்களை வெட்டு. வெட்டுடா. சவுந்தர பாண்டி, இன்னைக்கு நீ செத்தல. என்னல நீ பெரிய இவனா? என் கண்ணு முன்னாடி என் தம்பிய வெட்டிடுவியால நீ? அவன் மேல கைய வச்ச உன் கழுத்த அறுத்து போட கூட நான் யோசிக்க மாட்டேன்ல. வேண்டாம், அன்னைக்கு வாங்கின ஈட்டிய உன் மேல இறக்காம விட்டதுக்கே நீ பொம்பளைன்ற காரணத்துக்காகத்தேன். இன்னைக்கும் அதுக்காகத்தான் பொறுமையா இருக்குதே. விலை கிடையிலனா வாங்கின ஒரு வளவு உன் தலையில வீசி விடுவேன். அடச்சி பயந்தாங்குள்ளி பயல. ஏய், நான் பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை. நீ தைரியமான ஆளா இருந்தா என்ன தாண்டி போய் என் தம்பி மேல கை வெயில பாக்கலாம். அட்டிங். ஏய் போடி. யார் வீட்டுக்குள்ள வந்து யாரு கேள்வி கேக்குற? உன்னை வெட்ட என் புருஷன் தேவையில்லை, நானே போதும். இதுக்கு மேல நீ வாயை திறந்த அப்புறம் அந்த அருவா முதல்ல உன் தலையதான் வெட்டும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தங்கச்சி, 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 நம்ம மோசம் போயிட்டோமா? நம்ம மோசம் போயிட்டோம். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்னாச்சு? சந்தேகம் இல்ல, ஊர்ஜிதமாவே ஆயிடுச்சு. செல்வி, உங்க அண்ணன் எதுக்கு இப்ப கத்திக்கிட்டே இருக்காரு? ஐயோ மச்சான், நம்ம ஏமாந்துட்டோம் மச்சான், நல்லா ஏமாந்துட்டோம். முருகேஷ், என்ன ஏமாந்துட்டோம்? எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? என்ன விஷயமோ அத முதல்ல சொல்லு. என்ன விஷயமா? நம்ம பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு மச்சான். மச்சான், அந்த மாப்பிள பையன் அவன் ஒரு ஃப்ராடு மச்சான். முருகேஷ், நீ என்ன சொல்லணுமோ அத மட்டும் தெளிவா சொல்லு முருகேஷ். இந்த மாதிரி அறகுறையா கத்திக்கிட்டு இருக்காத. மச்சான், நீ நினைக்கிற மாதிரி அந்த மாப்பிள ஒண்ணு முதலாளி இல்ல. ஐயோ, அவசரத்துல இன்னும் அவன மாப்பிள சொல்லிட்டு இருக்க பாரு. அவன் சரியான ஃப்ராடுக்காரன். அவன் நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கான் மச்சான். மச்சான், இப்பதான் அவங்க ஆபீஸ்ல இருந்து எல்லாருமே வந்தாங்க. வந்தவனுங்க எல்லாம் அந்த ஃப்ராடுக்கார பையல வாடா போடான்னு கூப்பிட்டு இருந்தாங்க. வந்து முதல்ல என்னன்னு கேளு மச்சான். நான் நினைச்சேன் இந்த மாதிரி நடக்கூடுன்னு அப்பவே நினைச்சேன். பாரு இப்ப அவனை என்ன பண்ணட பாரு. வாங்க. அப்பா, பாரதி, இப்ப என்னடி பண்றது? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், வா. ஐயோ, என் மாமா என்னத்தை கேட்டு தொலைச்சாருன்னு தெரியலையே. அதுக்கு தாண்டி அப்பவே சொன்னேன், வா. எம்டி சார், கங்க்ராட் சார். தேங்க்ஸ். டேய், எம்டி சார் மாதிரி ஒரு தங்கமான மனுஷனுக்கு எல்லாமே நல்லதா தாண்டா நடக்கும். இவர மாதிரி ஒருத்தர் நமக்கு எம்டி சாரா கிடைச்சதுக்கு நாம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் இல்லடா.
மாப்பிள்ள ஆமாண்டா கரெக்ட். மாப்பிள்ள வாங்க மாமா. இப்பதான் ஆபீஸ்ல இருந்து ஸ்டாஃப் எல்லாம் வந்தாங்க, அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். பார்த்தேன் மாப்பிள்ள பார்த்தேன். டேய், இவர்தான் லதாவோட அப்பா. வணக்கம். வணக்கம். என்ன லதா, இனிமே நாங்க உங்களை பேர் சொல்லி கூப்பிட முடியாது. எங்க எம்டியை கல்யாணம் பண்ணிக்க போறதுனால மேடம் தான் கூப்பிடணும். எங்க எம்டி சார் ரொம்ப நல்ல மனுஷன். எங்களை எல்லாரையும் அவரோட ஃபேமிலியில ஒருத்தங்களா தான் பார்த்துப்பாரு. லதா, இனிமே எங்க எம்டி சாரை நீ தான் கண் கலங்காம பாத்துக்கணும். எங்க மாப்பிளைய நாங்க நல்லபடியா பாத்துக்குவோம். நீங்க கவலையே படாதீங்க. இனி அவரு எங்க பொறுப்பு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வாங்க வாங்க வா வாங்க. ரெண்டு வைக்கணும். போதும் போதும். ஐயோ, எதுக்கு இவ்ளோ வைக்கிறீங்க? நான் இவ்ளோ சாப்பிட மாட்டேன். சாப்பிடுங்க பாரதி, சாப்பிட்டா தானே தெம்பா இருக்க முடியும். ஆதி, என்ன பண்றீங்க ஆதி? ப்ளீஸ் ஆதி, எல்லாரும் பாக்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பாரதி ப்ளீஸ், சாப்பாடு சூப்பரா இருக்கு. எனக்கு பயங்கரமான பசி. சாப்பிடுங்க. உங்களுக்கும் பசியும்ல, வேடிக்கை பார்க்காம சாப்பிடுங்க. ஆதி, இப்ப நான் எப்படி சாப்பிடுறது? சும்மா சாப்பிடுங்க பாரதி. நான் செம்ம பசியில் இருக்கேன். எனக்கு சாப்பாடு போடாம போனீங்கல்ல, சாப்பிடுங்க. ஆதி, விளையாடுற நேரமா இது? எல்லாரும் நம்மளையே வேடிக்கை பாக்குறாங்க. விளையாடாதீங்க ஆதி. சாப்பிடுங்க. உன் மருமக பண்ற வேலையை பாத்தியாமா? இந்த கன்றவிலாம் பார்த்து தொலை வேண்டியதா. கன்றவிலாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. கேட்க ஆள் இல்லைன்னா இப்படி தாண்டி. என்ன மச்சான், அவ்வளவு பசியாவா இருக்க? சரி சரி, சாப்பிடு சாப்பிடு. ஏன் மச்சான், வேற ஏதாவது வேணுமா? இன்னொரு லட்டு வேணா சொல்லட்டுமா? ஏ பாரதி, உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. பேசாம சாப்பிடு. டே மச்சான், என் கல்யாணத்துல நீ பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கடா. சரி சரி, நடத்து. யாரு கல்யாணமா இருந்தா என்னடா, என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ணிடணும். இங்க வைங்க. என்னங்க, 2 லட்டும் எனக்கு தான். உங்களுக்கு வேணா வேற ஒண்ணு சொல்லிக்கோங்க. வாவ், சூப்பர். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மடி சுபா, நீ போய் ஸ்வீட்ஸ் பண்றதுக்கு ரெடியாமா போமா. இந்திரா கண்டிப்பா பாஸ் பண்ணதான் போறா. ஏன்னா அவ ஸ்மார்ட் கேர்ள்மா. ஐயோ மாமா. என்ன சுபா, இந்த சமயத்துல எப்படி மாமா ஸ்வீட் எல்லாம் பண்றது?
சாரிம்மா, நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு. இல்ல மாமா, நீங்க சரியாதான் சொல்லிருக்கீங்க. அக்கா, நீங்க போய் மாமா கேட்டதை செய்யுங்கக்கா. இல்ல காவியா, அது சரிம்மா, தப்பு இல்ல. காவியாவே கேக்குறால, எல்லாமே நம்ம மனசுதாம்மா. காவியா அவ தங்கச்சி சந்தோஷத்தை பாக்குறா, நாம காவியா சந்தோஷத்தை பாப்போம். போம்மா, போய் செஞ்சு கொடு எல்லாருக்கும். போம்மா. அப்பா ஒரே நிமிஷம்ப்பா, நான் வந்துடுறேன். நான் போய் ஸ்வீட் செய்யறேன் மாமா. சரிம்மா. சரிம்மா. என்ன கௌதம் பண்ண போற? ரிசல்ட் லேப்டாப்லயே பாத்துடலாம்ப்பா. ஓ அப்படியா? எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு சொல்லிருக்காங்கப்பா. இப்பவே 9:45 ஆயிடுச்சுப்பா. ஆமா. ஏங்க, இதெல்லாம் பேப்பர்ல வராதா? எந்த காலத்துல இருக்க ஹேமானி? இப்ப எல்லாமே இன்டர்நெட்ல தானே வருது. அது சரி, நாங்க படிச்சு எவ்வளவு காலம் ஆகுது? யாராவது வீட்ல ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாலாவது இதெல்லாம் தெரியும். இத பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியல. அதுக்கு என்னம்மா, அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம இந்திராவே படிக்கிறாளே. ஒவ்வொரு புத்தகமும் அப்படியே தலகாணி சைஸ்ல இருக்கே. எப்படிமா இதெல்லாம் நீ படிக்கிற? அதுக்கு என்ன மாமா பண்றது? நம்ம படிச்சுதானே ஆகணும். ஐயோ அப்பா, நீங்க வேற. சம்டைம்ஸ்லாம் வீட்ல பில்லோ எதுவும் கிடைக்காதுல்ல, அப்போல்லாம் இந்திராவோட புக்ஸ் எடுத்து வச்சுதான் நான் படுத்துப்பேன். எப்பவும் இந்திராவுக்கு படிக்கிறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். படிக்கிற பசங்க வாளா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவ பயங்கர வாளு. நல்லா படிக்கவும் செய்வா. ஊர்ல ஒரு இடம் விடாம எல்லா இடத்துக்கும் போய் ஏதாச்சும் ஒரு வம்பு எடுத்துட்டு வந்துருவா. அவங்க அப்பா ஒரு கம்பு எடுத்துட்டு துரத்திட்டே இருப்பாரு. ஏய் இந்திரா, உண்மையிலே பெரிய ஆள் தான் போல நீ. அப்போ மார்க் கம்மியா வாங்கினா இன்னைக்கும் அப்பா கிட்ட அடி வாங்குவியா? ஐயோ இல்லம்மா, எனக்கு எங்கடா இவங்கள பிரிச்சு வச்சிருவாங்களோன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்பதாம்மா தெரியுது, ஆரம்பத்துல இருந்து எல்லார் மேலயும் அவ அக்கறையா தான் இருந்திருக்கா. கடவுளே, நான் அவளை நிறைய திட்டி அனுப்பியிருக்கேன். அம்மாடிந்திரா, சாரிம்மா. அப்பா என்னப்பா நீங்க என்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு அப்பாவா நீங்க கண்டிச்சது எல்லாமே சரிதான்ப்பா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சம்பந்தி எதுவும் பேசுனாங்கன்னா நீ எதையும் பெருசா எடுத்துக்காத. குலதெய்வ கோயிலுக்கு போலான்னு நான் அந்த கல்யாணத்துக்கு போயிருக்க கூடாது. முக்கியமான நேரத்துல ஒரு தாயா உன் பக்கத்துல இல்லாம எவ்வளவு பெரிய பாவி ஆயிட்டம்மா. எங்களை ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்களே உங்களை வருத்திக்கிறீங்களே. இல்ல சம்பந்திமா, உங்களை போய் நான் சொல்லுவேனா? உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல மனசு இருந்தா என் பொண்ணோட உயிர் முக்கியம்னு சொல்லிருப்பீங்க. ஒரு பேர குழந்தைக்காக நீங்க எப்படி ஏங்கிருக்கீங்கன்னு நான் கூடவே இருந்து பார்த்தவளாச்சே. சம்பந்தி, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இப்ப நம்ம ஆசையெல்லாம் நிராசையா போயிடுச்சே. நம்மள புரிஞ்சுக்கிற மனுஷங்க இருக்கிற வரை நம்ம குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வராது. நீங்கள் எப்படி அழுதுட்டு இருந்தா காவியாக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத்தை, மாமா,
நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க மாமா. கடவுளே. அம்மா போதுமா அழுதது? காவியாவே உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பேசவே ஆரம்பிச்சிருக்கா. இப்ப நீங்க 2 பேரும் அழுதீங்கன்னா அவ என்னப்பா பண்ணுவா? அழுதாலும் புலம்புனாலும் போனது திரும்பி வராதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக அழாமே இருந்துட முடியுமா? முடியாதுதான். ஆனா காவியாவுக்காகவும் எங்களுக்காகவும் சம்மந்தி நீங்க சமாதானம் ஆயித்தான் ஆகணும். காவியா, இந்திரா சொன்ன மாதிரி உங்க அப்பாவை கொண்டு வந்து சேர்த்துட்டால, இப்பவாது கொஞ்சோண்டு சாப்பிடுமா. எனக்கு எதுவும் வேண்டாம். சந்திர, கௌரி, ஐயா சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா. இதோ கொண்டு வரங்க ஐயா. நீ அழாத காவியா, கொஞ்சம் சாப்பிடுமா. எனக்கு வேண்டாம்ப்பா. ஐயா இந்திரா, இந்தாங்க ஐயா. அழாத. கொடு. காவியா, கொஞ்சம் சாப்பிடு. சம்மந்தி கொடுங்க. அம்மாடி சாப்பிடுமா. எனக்கு வேண்டாம். இங்க பாரு காவியா. அத்தை, மாமா கிட்ட கொடுங்க. மாமா ஊட்டி விட்டா கண்டிப்பா அண்ணி சாப்பிடுவாங்க. இந்தங்க. கொஞ்சம் சாப்பிடுமா. சாப்பிடு. சரி, வேணாம், அவன் சாப்பிடட்டும். நம்மலாம் வெளியே இருப்போம். சரி மாமா, வா போலாம். வா கௌதம். இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எவனா ரோட்டுக்கு நடுவில் கல்ல வச்சிருக்கான் பாரு. டேய், சின்ன பசங்க விளையாட வச்சிருப்பானுங்கடா, போய் எடுத்து போடுங்கடா. டேய், நீங்க தைரியமா போங்கம்மா, நாங்க கல்யாணத்துக்கு வந்துடுறோம். அப்பா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நீ இப்பவே போலீஸுக்கு தகுதியான பொண்ணுதாம்மா. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்க குட்டிமா. அம்மா, கஸ்தூரி வந்துருவாம்மா. வெயிட் பண்ணலாம். சரிப்பா, வெயிட் பண்ணலாம்.
இவ எப்படி வந்தா? வழக்கம் போல சொதப்பிட்டானுங்களா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எவனா ரோட்டுக்கு நடுவில் கல்ல வச்சிருக்கான் பாரு. டேய், சின்ன பசங்க விளையாட வச்சிருப்பானுங்கடா, போய் எடுத்து போடுங்கடா. டேய், நீங்க தைரியமா போங்கம்மா, நாங்க கல்யாணத்துக்கு வந்துடுறோம். அப்பா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நீ இப்பவே போலீஸுக்கு தகுதியான பொண்ணுதாம்மா. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்க குட்டிமா. அம்மா, கஸ்தூரி வந்துருவாம்மா. வெயிட் பண்ணலாம். சரிப்பா, வெயிட் பண்ணலாம். இவ எப்படி வந்தா? வழக்கம் போல சொதப்பிட்டானுங்களா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அத்தை தான் இங்க விளக்கேத்தி வச்சிருப்பாங்க. அப்ப எங்க போனாங்க? வாங்க போய் பார்க்கலாம். என்னாச்சுப்பா இந்த அம்மாக்கு? அது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறோம். அப்படியா? சீக்கிரம் தூக்கிட்டு போங்க. சரிம்மா, சரி. அத்தையே எங்க தேடியுமே கிடைக்கலையே. இரு, யார்கிட்டயாவது கேட்போம். அவங்கள கேட்கலாம் வாங்க. அக்கா, நீங்க இந்த ஏரியா தானா? ஆமா. ஒரு நிமிஷம், போட்டோ காட்டு. இவங்களை இங்க பாத்திருக்கீங்களா? இப்பதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு 3 பேர் தூக்கிட்டு போறாங்க. அதோ போறாங்க பாருமா.
அத்தை அத்தை ஏய் டேய் நில்றா ஏய் டோர் லாக் பண்ணு டேய் யார் அடிக்கிறா யார் அடிக்கிறா ஏய் டேய் விடு ஏய் விடு விடுடா விடு யார் அடிங்க அவங்கள விடுடா யாரா நீங்களா விடு சொல்லிக்கிட்டே இருக்க சும்மா போமா ஐயோ டேய் மாடு வாடா சீக்கிரம் போலாம் டேய் ஏறா சீக்கிரம் வண்டி எடு வண்டி எடு இல்லடா நில்லுங்கடா ஏய் அத்தை போ வேகமா போ ஏங்க என்னாச்சு? அத்தையை யாரோ 3 பேர் ஆம்னி வேன்ல கடத்திட்டு போறாங்க. அந்த ஆம்னி வேன் நம்பர் TN10BH7614. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். கார்த்தி. சொல்லுங்க கார்த்தி. சார், அம்மாவை காஞ்சிபுரம் கோயில்ல இருந்து கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. நான் வண்டி நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்க கார்த்தி. TN10 BH 7614. 7614. ஆமா சார். ஓகே கார்த்தி, நான் உடனே எல்லா செக் போஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஆமன்வன் சிட்டி லிமிட்டை டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம மடக்கி பிடிச்சிடலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிங்க சார், சீக்கிரம். ஓகே கார்த்தி. யோ வண்டி எடு. கார்த்தி, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா அத்தையை காப்பாற்ற முடியல. இல்ல நீ போலீஸ் கிட்ட சொல்லியாச்சு, அவங்க ட்ராக் பண்ணிடுவாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இங்க பக்கத்துல இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஏரியால நிறைய பழைய குடோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல? எஸ், வாய்ப்பு இருக்கு கார்த்தி. அங்க இருக்கிற குடோன்ல எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கிட்னாப்பர்ஸ் உங்க அம்மாவை கொண்டு போய் ஏதாவது ஒரு குடோன்ல அடைச்சு வச்சிருக்கலாம். அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சரிங்க சார், அங்க போய் பார்க்கலாமா? போலாம் கார்த்தி, வண்டி அடியா. என்னாச்சு டாக்டர்? இவளுக்கு தலையில அடிபட்டிருக்கு. உட்காருமா. கவலைப்படாதீங்க, ஒன்னும் பெருசாலாம் அடிபடல. சின்ன காயம்தான். ட்ரெஸ்ஸிங் கூட தேவையில்ல, ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணா போதும். டேய் அண்ணா, உனக்கு யார் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணாதடா. ஏன்னா இந்த அம்மாவை நம்ம இங்க அடைச்சு வச்சிருக்கிற விஷயம் எந்த வகையிலையும் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. சரிங்கண்ணா, ஜாக்கிரதை. அண்ணா அண்ணா, என்னடா? கார்த்தி அங்க போலீஸோட வரானு நினைச்சேன். கார்த்தி எப்படியாவது ஸ்மெல் பண்ணி வந்துடுவான்னு நினைச்சேன். வந்துட்டான். டேய் சீக்கிரமா அந்த அம்மாவை மறைங்கடா. சரிண்ணா.
அம்மாவுக்கு இன்னும் மயக்கம் தெரியல. கார்த்தி என்ன கார்த்தி, எந்த கொம்பம் வந்தாலும் அந்த அம்மாவை கண்டுபிடிக்க முடியாது. வெறுங்கையை வீசிட்டு தான் போகணும். கார்த்தி வந்தா அவன் கண்ணில் நம்ம பற்றக்கூடாதுடா. மறைஞ்சு நின்று தான் பார்க்கணும். ஜாக்கிரதையா இருங்க. வாங்க இந்த குடோன்ல பார்க்கலாம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாரி, என்ன மாரி, ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? லேசா வலி இருக்கிற மாதிரி இருக்கு ஹஸ்பண்ட் சார். ஹாஸ்பிடல் போலாமா? இல்ல வேண்டாம் ஹஸ்பண்ட் சார், அவ்வளோ வலி இல்ல, பாத்துக்கலாம். வலி அதிகமாகிறதுக்குள்ள ஹாஸ்பிடல் போயிட்டா சேஃப் மாரி, போலாம் வா. பரவாயில்ல ஹஸ்பண்ட் சார், பாத்துக்கலாம். மாரி, வலி அதிகமா தான் இருக்கு ஹஸ்பண்ட் சார். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். கொஞ்சம் இரு, வந்துடுறேன். சார், பக்கத்தில் ஆட்டோ எங்கே கிடைக்கும்? சார், அது வெளியே போயிட்டு ரைட்டில் போனீங்கன்னா அங்கே ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். தேங்க்ஸ் சார். சரிங்க சார். சாரி ப்ரோ, அவசரமா ஹாஸ்பிடல் போகணும். பக்கத்துல ஹோட்டல் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களையும் கூட்டு போகணும். சார் ஏறுங்க சார். ஹஸ்பண்ட் சார், என்னால முடியல, ரொம்ப வலியா இருக்கு, பயமா இருக்கு. பயப்படாத, நான் ஆட்டோ கூட்டு வந்துட்டேன். பக்கத்துல தான் ஹாஸ்பிடல், சீக்கிரம் போயிடலாம் வா. பாத்து மெல்ல. மாரி பாத்து. முடியல ஹஸ்பண்ட் சார். ஒண்ணும் ஆகாது. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. பாத்து ஏறுங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய், பிரதர், பிரதர், ஏய், யாரா நீங்க? ஏன்டா இவரை கொன்னீங்க? உங்களுக்கு யாரா வேணும்? ஹோட்டல்ல இருக்கிற உன் வைஃப் தான் வேணும். அம்மா, ஜாய், அவ தூக்குங்கடா. ஓகே பாஸ். ஹஸ்பண்ட் சார். ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார். எப்ப நம்ம சாப்பிட்டீங்க? ஹஸ்பண்ட் சார். ஹாய். மாரி, ஹஸ்பண்ட் சார்.
Shut up. உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி பண்றீங்க? உன் வாய்ஸ்ல இருக்கிற குழந்தை வேணும். Hey, அண்ணா இந்த மைக் மறந்து கொடுங்கடா. வேண்டாம் வேண்டாம் அப்படி பண்ணாதீங்க. ஏய். விடுங்க. அவரை விடுங்க. Be quiet. First I'll kill him. ஹஸ்பண்ட் சார். மாரி ஹஸ்பண்ட் சார். ஹஸ்பண்ட் சார். நீ தப்பிச்சு போ, இவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ போ. நான் உங்களை விட்டு போக மாட்டேன் ஹஸ்பண்ட் சார். உங்களுக்கு ஏதாவது ஆயிடும், நான் போக மாட்டேன். ஹஸ்பண்ட் சார். மாரி போ. விட மாட்டேன்டா. மாரி உன்னை கொல்லதான் டார்கெட் பண்ணிருக்காங்க, நீ போயிரு, நீ போ. நமக்கு கொல்லதான் முக்கியம், போ மாரி, போ மாரி. ஹஸ்பண்ட் சார். போ, எனக்கு எதுவும் ஆகாது, போ. மாரி சொல்றேன்ல, போ, நீ போயிடு மாரி, எனக்கு எதுவும் ஆகாது, நீ போ மாரி. போ மாரி, போயிடு. வாங்க அவளை பிடிக்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து என்னையும் என் பொண்ணையும் பிரிச்சு வச்சு விளையாடிட்டு இருக்கீங்கல்ல? இத நான் சும்மாவே விட மாட்டேன். உங்க 2 பேரையும் சேர்ந்து கதற கதற அழ வைக்காம நான் விட மாட்டேன். போது நிறுத்துங்க சமந்தி. நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க. உங்களையும் உங்க பொண்ணையும் பிரிக்கணும்னு நானும் நினைக்கல, அந்த மாதிரி என் பொண்ணு சக்தியும் நினைக்கல. என்னோட 3 பொண்ணுங்களையும் நான் நல்லபடியா தான் வளர்த்திருக்கேன். ஆனா நீங்க தான் உங்க பிள்ளைங்களை வளர்க்க தெரியாம வளர்த்து அவங்களோட வெறுப்புக்கு நீங்க ஆளாயிட்டீங்க. இதுல நீங்க என்ன குத்த சொல்றீங்களா? பாத்துக்கோங்க. எனக்கு நீங்க அட்வைஸ் பண்றீங்களோ? அந்த அளவுக்கு நான் தர தாழ்ந்து போயிட்டேனா? இங்க பாருங்க, என் பொண்ணு வயித்துல வளருது என் வம்சத்தோட வாரிசு. அந்த வாரிசுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க எல்லாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். இன்னும் எதுக்கு இங்கே நின்னு தொலைக்கிற? உன்னால உன் அம்மாவுக்கு எவ்வளவு அவமானம் பாத்தியா? இங்க பாரு, இதுக்கு மேல நீங்க இருக்க கூடாது. கிளம்பி வா. அம்மா, என்ன பண்றீங்க நீங்க? நீ என் கூட வரணும். ஐயோ பாணி, சம்மதமா? என்ன பண்றீங்க நீங்க? வேண்டாத்த, தப்பு பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் உதவிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த அரலூசு பூஜா சொன்னதை கேட்டுக்கிட்டு இங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு ஆடாதீங்க. இது நம்ம குடும்பங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன என்ன சொன்ன? நம்ம குடும்பமா? நம்ம குடும்பத்தோட கதையெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சுடி.
செய்யறதையெல்லாம் செஞ்சுட்டு நம்ம குடும்பம்னு சொல்லி ஏன் கழுத்தா இருக்கிறியா? இங்க பாரு, என் பொண்ணு புள்ளத்தாச்சியா இருக்கா. அவளை ஏன் கூட அனுப்பாம என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல? ஏய், இங்க பாரு, இப்ப சொல்ற கேட்டுக்கடி. இப்ப என் மனசு அனுபவிக்கிற வேதனைக்கு வலிக்கும் நீயும் உன் குடும்பமும் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும்டி. அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுவீங்கடி, பதில் சொல்லுவீங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப நாங்க எதுக்கு வந்திருக்கோம் சொல்லட்டுமா? ஐயோ சார், அதான் போன் பேசும்போதே சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? உங்க வீட்டை இன்னும் கொஞ்ச நேரத்துல இடிச்சு தரமாட்டமாக்க போறோம். நீ என்னமோ டென்ஷன் ஆகாம அசால்ட்டா இருக்க. நான் எதுக்கு சார் டென்ஷன் ஆகணும்? நியாயப்படி பார்த்தா நீங்க தான் டென்ஷன் ஆகணும். நாங்க எதுக்குமா டென்ஷன் ஆகணும்? கோடிக்கணக்கான ரூபா திடீர்னு நஷ்டமாச்சுன்னா டென்ஷன் ஆகாம என்ன ஆகும்? சொல்ல போனா நீங்க தான் சூசைட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும். யாருக்கு தெரியும் உங்க தலைவிதியை பத்தி? என்னம்மா கிண்டல் பண்றியா? என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஐயோ சார், இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய பில்டர்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா பாருங்க, இவ்ளோ பெரிய ஆளா இருந்தும் ஏமாலியா இருக்கீங்களே சார். எங்க வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கணும்னு ஜேசிபி எல்லாம் வர சொல்லிருக்கீங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த இடம் யார் பேர்ல இருக்குன்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நீங்க ஈசி போட்டு பாத்தீங்களா? ஈஸியா? அது எதுக்கு நாங்க பார்க்கணும்? இந்த இடம் நீதிமணிக்கு சொந்தமான இடம். இந்த விஷயமெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நீதிமணிக்கு அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். என்ன சார், நீங்க பெரிய பில்டர்னு சொல்றீங்க, பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கட்டிருக்கேன்னு சொல்றீங்க. நீதிமணி கிட்ட அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த இடம் யார் பேர்ல இருக்குன்னு ஒரு ஈசி போட்டு பார்க்கணும்னு ஒரு சின்ன ஐடியா கூடவா இல்ல உங்களுக்கு? நீங்க செய்யாம அசால்ட்டா விட்ட வேலைய நான் கவனமா செஞ்சிருக்கேன். துர்கா அக்கா, அந்த ஈசி எடுத்துட்டு வா. என்ன சொல்றாங்க? இந்தாக்கா, படிச்சு பாருங்க சார். என்னமா அது மீனாட்சின்னு பேர் போட்டிருக்கு? ஆமா, இந்த இடத்தோட ஓனர் எங்க அம்மா மீனாட்சி தான். அதான் உங்க பேர் போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல சார், இந்த இடத்துக்குள்ள யாரும் அத்துமீறி நுழைய கூடாதுன்னு கோர்ட் ஆர்டர் கூட வாங்கி வச்சிருக்கோம். துர்கா, அந்த ஆர்டர் எடுத்துட்டு வா. இந்தாக்கா பாருங்க. இதெல்லாம் ஒழுங்கா தெரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு அந்த நீதிமணி கிட்ட அட்வான்ஸ் கொடுத்திருக்கீங்க. அப்படின்னா நீங்க ஏமாளி தானே? யமுனாக்கா, அந்த போர்டு கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன், வெளியில வைக்கணும். அந்த போர்டு கொஞ்சம் நல்லா படிச்சு பாருங்க சார். பில்டர் சார், ஷாக் ரியாக்ஷன்லாம் போதும். முதல்ல வீட்டுக்கு வர சொன்ன ஜேசிபி எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. இல்லனா அதுக்கெல்லாம் வாடகை நஷ்டமாக போகுது. சக்திகா, நீ ராக்குடு, இவங்க ஷாக்குடு. கிளம்புங்க கிளம்புங்க, சீக்கிரம் போங்க.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆமா தமேந்தி, இப்பவும் உனக்கு சூப்பர் ஷெஃப் டைட்டில் வின் பண்ணுவேன்ற நம்பிக்கை இருக்கா? அதுவும் நலன் மாதிரி ஒரு பெரிய ஷெஃபை தோக்கடிச்சு ஜெயிச்சிருவீங்களா? சார், எல்லாராலையும் எல்லாமே முடிஞ்சிடுறது இல்ல. தான் மேல நம்பிக்கை வச்சு கடைசி வரைக்கும் விடாம முயற்சி பண்றவங்க தானே ஜெயிப்பாங்க. நானும் விடாம கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவேன். நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்ற? நலனை தாண்டி, அதாவது உன்னுடைய ஹஸ்பண்டான நலனை தோக்கடிச்சு உன்னால இந்த டைட்டில ஜெயிக்க முடியுமா? ஓஹோ, புரிஞ்சு போச்சு. எப்படியாவது அவருக்கும் எனக்கும் சண்டை வரா மாதிரி ட்விஸ்ட் அடிச்சு விட பிளான் பண்றீங்க, அப்படிதானே? என்ன தமேந்தி, பதிலே காணோம். உன் ஹஸ்பண்டையே தோக்கடிச்சிருவியா நீ? சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுல்ல? நானும் அவரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கறதெல்லாம் எங்களோட வீட்டுக்குள்ள மட்டும்தான். வெளியே வந்துட்டா நானும் இவரும் வேற வேறதான். அதுவும் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நாங்க 2 பேரும் போட்டியாளர்கள் தான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நாங்க 2 பேரும் ரைவல்ஸ். என்ன நலன், தமேந்தி சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதான் சார். எங்களுக்குள்ள தொழில் போட்டி வேற, குடும்ப உறவு வேறன்னு 2 பேருமே தெளிவா பேசி முடிவு எடுத்திருக்கோம். அதனால வெளியே நான் எடுக்கிற முடிவுகள்ல இவரு தலையிட மாட்டாரு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நான் உயிரை விடவும் மேல நினைக்கிறேன். என் அம்மாவோட மெஸ்ஸ பணையம்மா வச்சிருக்கேன். அதனால என் உயிரை கொடுத்தாவது இந்த போட்டியில ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட லட்சியம். இந்த போட்டி எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, அதையெல்லாம் சந்திக்க நான் தயாராவே இருக்கேன் சார். என்ன இந்த பொண்ணு நம்ம முன்னாடி வாயை திறந்து பேசவே பயப்படுவா, இப்ப இந்த அளவுக்கு தைரியமா பேசுறா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லையே. என்னடா இவ இந்த அளவுக்கு தைரியமா பேசுறாளேன்னு யோசிக்கிறீங்களா சார்? எல்லாமே இப்போ கொஞ்ச நாள்ல கத்துக்கிட்ட பாடம் தான் சார். இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லாதவங்களுக்கு ஒரு தைரியம் வரும், பாத்திருக்கீங்களா? இப்ப நான் அந்த நிலைமையில தான் இருக்கேன். என்கிட்ட இருந்தது என் அம்மாவோட மெஸ் மட்டும்தான். இன்னைக்கு அது என்கிட்ட இல்ல. இந்த போட்டியில நான் ஜெயிச்சாதான் அது எனக்கு கிடைக்குங்கிற நிலைமையில என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும்னு தான் சார் நான் போராடுவேன். என்னோட தகுதிக்கு இந்த மாதிரி போட்டி பயங்கர சவாலாதான் இருக்கும். ஆனா அதுக்காக என்னை எந்த அளவுக்கு தயார்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு தயார்படுத்தி நான் போராடுவேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். டேய், என்னமோ நீதான் இந்த சிட்டிலே நம்பர் 1 ஷெஃபாமே. இந்த மண்டக்குள்ள இருக்கிற 3/4 கிலோ மூளைக்குள்ள தானே உன்னோட எல்லா குக்கிங் ஸ்கில்லும் ஒளிஞ்சிருக்கு. பேசாம அது எல்லாத்தையும் மொத்தமா எரேஸ் பண்ணி விட்டுறவா? டேய், யாரா நீ? பாரா, சாருக்கு எவ்வளவு கோபம் வருது பாரு. வேண்டாங்க ப்ளீஸ், அவர் எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். சொல்லிக்கிட்டே இருக்கேன், பின்னாடி போ போ, இல்ல உன் புருஷனோட மூளை செதறிடும். ஐயோ
பின்னாடி போ. நெத்திக்கு நேர துப்பாக்கி இருக்கும்போது கூட இப்படி திமிருக்கிட்டு நிக்கிறியே, இந்த திமிரை அடக்குறதுக்காகவே டொப்பு டொப்புன்னு போட்டுறணும் போல இருக்குடா. சுற்றாத சுற்றாத நலன், வேண்டாம். எங்க வந்து யார் நெத்திலடா கண்ண வைக்கிற? கழட்டா மாஸ்க. கழட்டு. வெயிட் பண்றேன், ரிமூவ் பண்றேன். Hey, cool man, cool. என்ன நலன், பயந்துட்டியா? நீயா? நானே தான்டா. சும்மா உன்னை கலாய்க்கணும் போல இருந்தது, அதான் அப்படியே சர்ப்ரைஸா ஒரு என்ட்ரி கொடுக்கலான்னு வந்தேன். எப்படி நம்ம பிளான்? செம்ம த்ரில்லிங்கா இருந்ததுல? ஏய், இவனெல்லாம் யார் உள்ள விட்டது? எப்பறா உள்ள வந்த? முதல்ல அவனை வெளியே அனுப்புங்க. ஏய், ஏன் அவசரப்படாதீங்க மிஸ்டர் நம்பர் 1 ஷெஃப். நீங்க நினைச்ச உடனே எல்லாம் என்ன வெளியே அனுப்ப முடியாது, ஏன்னா நான் இங்க ஒன் ஆஃப் தி ஸ்பான்சரா வந்திருக்கேன். என்ன? சோ காம் ப்ரோ, காம். நாம தமேந்தி, இவனுக்கு ஒன்னும் அப்படியே துடிக்கிறியே. அது சரி, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் தானே உங்களுக்குலாம். அதான் இவன் என்ன பண்ணாலும் அப்படியே மறந்துட்டு இவனுக்காக அப்படியே துடிக்கிற. சூப்பர். எங்க விளையாடுறதுக்கு ஒரு வரமுறை வேண்டாமா? இப்படியா பண்ணுவீங்க? ஐயோ தமேந்தி, இதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆனா எப்படி? இன்னும் நிறைய இருக்கு. அதனால உங்க எனர்ஜிய எல்லாருமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நலன், இப்போ உனக்கு ஓகே தானே? நல்லா ரிலாக்ஸா? டேய் போடா, போய் ஓசியில குடிக்கிறத குடிச்சிட்டு கிளம்பு போ. தேவையில்லாம என்ன வெறுப்பேத்தி உடம்ப டேமேஜ் பண்ணிக்காத. போறேன். இன்னும் கொஞ்சோண்டு என்டர்டைன்மெண்ட் இருக்கு. வெயிட் அண்ட் வாட்ச். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன பாப்பா, நீதான் இவ்வளவு தூரம் நடந்து வந்ததா? ஆமா ராணி, நான் இந்த வட்டத்துக்குள்ள இருந்த மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியவேன். எல்லாம் அந்த மாயாவோட வேலை. ஐயோ, என்னாச்சு தெரியுமா? பாக்குறவங்க யாரு கண்ணுக்குமே நீ தெரிய மாட்ட. நீ பேசுறதும் கேட்காத. உன்னை பார்க்கவோ கேட்கவோ முடியாம இந்த காத்தோட துகளா மாறிடுவ. என்ன பாப்பா பண்றது? சூரிய கிரகணம் முடியறதுக்குள்ள அம்மா வண்ட நீ போகணுமே. அதான் ஒண்ணுமே புரியல. இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியல ராணி. ஏதாவது பண்ணியே ஆகணும். எப்படியாவது அம்மா கிட்ட போகணும் ராணி. நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு பாக்குறேன் பாப்பா. ஐயோ, எனக்கு ஒன்னும் புரியல. கடவுள் நம்மள இப்படி சோதிக்கிறாரு. சரி, நான் என்னன்னு பாக்குறேன். அந்த குட்டிச்சாத்தா இப்போ மேல மாட்டிக்கிச்சு. அதனால வீட்டை விட்டு போக முடியாது. கண்டிப்பா அவங்களால அந்த மந்திர வளையத்தை தாண்டி வெளியே போக முடியாதுல்ல? முடியவே முடியாது. இன்னும் அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அந்த அம்மா உள்ள வரத்துக்கே எப்படி தள்ளாடி தண்ணி குடிச்சாங்கன்னு பாத்தீங்கல்ல? அப்புறம் வெளியில மட்டும் எப்படி போக முடியும்? அப்போ அந்த விஷயம் தெரிஞ்சும் அவங்க எந்த நம்பிக்கையில கிளம்புறாங்க? அவங்க நிச்சயமா மனசுக்குள்ள ஏதாவது ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. அந்த ராணியும் ஏதாவது ஒண்ணு பண்ணுவா. ஆனா எல்லாத்தையுமே மீறி அந்த குட்டி சாத்தானை இந்த வீட்டுல இருந்து போக விடாம நம்ம தடுக்கணும். அதுக்காகத்தான் நான் ஏகப்பட்ட திட்டம் போட்டு வச்சிருக்கேன். அப்படியா? நான் கூட இது ஒண்ணுதான் நினைச்சேன். இன்னும் வேற பிளான்லாம் இருக்கா?
ஆமா சித்தப்பா, அவங்க 2 பேரும் சக்தி இழந்து இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க போறது பிளான் ஏ. அடுத்ததா பிளான் பி என்னன்னா, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கடத்தி அவங்கள காலி பண்ண போறேன். அந்த லக்ஷ்மி அம்மா பாப்பாலாம் இருக்கும் போதே வா. சூரிய கிரகணம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த குட்டிச்சாத்தானும் சரி, அந்த லக்ஷ்மி அம்மாவும் சரி, எந்த சக்தியும் இல்லாத சாதாரண மனுஷங்க மாதிரி தான் மாயா சொன்னாங்களே, மறந்துட்டீங்களா? ஆமாமா. சோ அந்த நேரத்துல வீட்ல இருக்கிறவங்க எல்லாரோட கதையும் நான் முடிக்க போறேன். தமன்னா, நீ ரொம்ப அவசரப்படுறியோன்னு எனக்கு தோணுது. அவசரமும் படல, ஆத்திரமும் படல. நான் ரொம்ப நிறுத்தி நிதானமா யோசிச்சுதான் இத அத்தனையும் செஞ்சுட்டு இருக்கேன். பொம்மி அவங்களுக்காக காத்துட்டு இருக்கிற இடத்துக்கு சூரிய கிரகணம் முடியறதுக்கு முன்னாடி அவங்க போய் சேரலனா பொம்மி, குட்டிச்சாத்தா 2 பேருமே காலி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. அதனாலதான் அத்தனை திட்டத்தையும் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் மீறி அவங்க 2 பேரும் கிளம்புனா அதையும் சமாளிக்க வேற விஷயங்களும் வச்சிருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு நீங்க பார்க்க தானே போறீங்க. ஜீ ஃபைவ் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பயமா இருக்கு, போகாதீங்க. பயப்படாத, நீ பயப்படாத. போக மாட்டேன். பதறாம இரு தமிழ், நான் இங்கதான் இருக்கேன். ஓகே, நீ பயப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது. நீ பயப்படாம இரு. ஓகே. எழில், எழில். மனோ, நீ எப்போ வந்த? நான் வந்தது இருக்கட்டும், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தமிழுக்கு ஃபீவர் அதிகமாயிடுச்சு, அதான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு எதுக்காக நீ வர? என்கிட்ட சொன்னா நான் பாத்திருப்பேன்ல. இல்ல, லேட் நைட் ஆயிடுச்சு. உங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு தான் நானே வந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல என்ன இருக்கு? நீ ஏன் டென்ஷன் ஆயிர? இல்லை எழில், காலையில டே ஸ்டார்ட் ஆகும்போது உனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. அத பத்தி எதுவுமே யோசிக்காம தூங்கிட்டு இருக்க. நர்ஸ் கிட்ட சொன்னா அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? இல்ல ஃபோன் பண்ணிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா? எதுக்காக நீயே இவ்ளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? பரவாயில்ல மனோ, இவ ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருந்தா, அதனாலதான் நான் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. நீ ரிலாக்ஸா இரு, இதுக்காகலாம் டென்ஷன் ஆகாத. சரி எழில், இப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டல, வா வீட்டுக்கு போலாம். இனி நர்ஸ் பாத்துப்பாங்க. இல்ல மனோ, அப்படியே விட்டு வர முடியாது. நம்ம கவினுக்காக ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சதுனால தானே அப்படி ஆயிடுச்சு. நாம எப்படி அப்படியே விட்டுட்டு வர்றது? கூட நம்ம யாராவது இருக்கணும். சரி, அப்படின்னா இங்க நான் இருக்கேன். நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. Are you sure? ஷியோர். நீ வீட்டுக்கு கிளம்பு. சரி, ஓகே. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரேன். நீ இங்கே இருந்து பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். ம். நீ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா.
எனக்குன்னு வரீங்களாடி? எங்க இருந்து தாண்டி வரீங்க நீங்களா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பயமா இருக்கு, போகாதீங்க. பயப்படாத, நீ பயப்படாத. போக மாட்டேன். பதறாம இரு தமிழ், நான் இங்கதான் இருக்கேன். ஓகே, நீ பயப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது. நீ பயப்படாம இரு. ஓகே. எழில், எழில். மனோ, நீ எப்போ வந்த? நான் வந்தது இருக்கட்டும், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தமிழுக்கு ஃபீவர் அதிகமாயிடுச்சு, அதான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு எதுக்காக நீ வர? என்கிட்ட சொன்னா நான் பாத்திருப்பேன்ல. இல்ல, லேட் நைட் ஆயிடுச்சு. உங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு தான் நானே வந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல என்ன இருக்கு? நீ ஏன் டென்ஷன் ஆயிர? இல்லை எழில், காலையில டே ஸ்டார்ட் ஆகும்போது உனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. அத பத்தி எதுவுமே யோசிக்காம தூங்கிட்டு இருக்க. நர்ஸ் கிட்ட சொன்னா அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? இல்ல ஃபோன் பண்ணிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா? எதுக்காக நீயே இவ்ளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? பரவாயில்ல மனோ, இவ ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருந்தா, அதனாலதான் நான் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. நீ ரிலாக்ஸா இரு, இதுக்காக எல்லாம் டென்ஷன் ஆகாத. சரி எழில், இப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டல, வா வீட்டுக்கு போலாம். இனி நர்ஸ் பாத்துப்பாங்க. இல்ல மனோ, அப்படியே விட்டு வர முடியாது. நம்ம கவினுக்காக ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சதுனால தானே அப்படி ஆயிடுச்சு. நாம எப்படி அப்படியே விட்டுட்டு வர்றது? கூட நம்ம யாராவது இருக்கணும். சரி, அப்படின்னா இங்க நான் இருக்கேன். நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. Are you sure? ஷியோர். நீ வீட்டுக்கு கிளம்பு. சரி, ஓகே. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரேன். நீ இங்கே இருந்து பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். ம். நீ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா. எனக்குன்னு வரீங்களாடி? எங்க இருந்து தாண்டி வரீங்க நீங்களா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எங்க இருக்கும்? ஹாஸ்பிட்டல்ல இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி வந்தோம்? கை காட்டுங்க. உங்களுக்கு உடம்பு இப்போ ஓகேவா? ஓகே தான். சரி, நான் எப்படி இங்க வந்தேன்? ஃபீவர் குறையாம டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிட்டே இருக்குன்னு எழில் சார் தான் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணாரு. இவ்வளோ நேரம் இங்க தான் இருந்தாரு. இப்பதான் கிளம்பி போனாரு. ஓ,
பரவாயில்ல, நமக்காக எழில் சார் இந்த அளவுக்கு கேர் எடுத்திருக்காரு. சரிங்க சிஸ்டர், நான் வீட்டுக்கு கிளம்பலாமா? கிளம்பலாம். டாக்டர் எழில் இருக்காரா? சார் நீங்க யார் சார்? அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட்லாம் இல்ல, பார்க்கணும். சார் அப்பாயின்மெண்ட் இல்லாம சார் யாரையும் பார்க்கறது இல்ல. சார் இப்ப இங்க இல்ல. இங்க பாருங்க, நான் பல தடவை வந்துட்டேன். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் இதே மாதிரி தான் சொல்றீங்க. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, அவரை பார்க்காம போறதா இல்ல. சார் ரியலாவே சார் இங்க இல்ல சார். ஐயோ, ஏய் சுடர், போனு. ஐயோ, ஹாஸ்பிட்டல்லே வச்சுட்டேனே. சரி, திரும்பி போய் எடுத்துட்டு வரலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்க இருக்கோம்? ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி வந்தோம்? கை காட்டுங்க. உங்களுக்கு உடம்பு இப்போ ஓகேவா? ஓகேதான். சரி, நான் எப்படி இங்க வந்தேன்? ஃபீவர் குறையாம டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிட்டே இருக்குன்னு எழில் சார் தான் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணாரு. இவ்வளோ நேரம் இங்க தான் இருந்தாரு. இப்பதான் கிளம்பி போனாரு. ஓ, பரவாயில்ல, நமக்காக எழில் சார் இந்த அளவுக்கு கேர் எடுத்திருக்காரு. சரிங்க சிஸ்டர், நான் வீட்டுக்கு கிளம்பலாமா? கிளம்பலாம். டாக்டர் எழில் இருக்காரா? சார் நீங்க யார் சார்? அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட்லாம் இல்ல, பார்க்கணும். சார் அப்பாயின்மெண்ட் இல்லாம சார் யாரையும் பார்க்கறது இல்ல. சார் இப்ப இங்க இல்ல. இங்க பாருங்க, நான் பல தடவை வந்துட்டேன். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் இதே மாதிரி தான் சொல்றீங்க. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, அவரை பார்க்காம போறதா இல்ல. சார் ரியலாவே சார் இங்க இல்ல சார். ஐயோ,
ஏய் சுடர், ஃபோனு ஐயோ, ஹாஸ்பிட்டல்லே வச்சுட்டேனே. சரி, திரும்பி போய் எடுத்துட்டு வரலாம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. ஒரு தடவை சொன்னா எனக்கு புரியாதா? அண்ணே, அண்ணே, தண்ணி எடுத்துட்டு வாங்களேன். இத வர. ஐயோ, தண்ணி இல்லையே. முருகன், காவேரி, நான் கீழே போய் தண்ணி கொண்டு வரேன். சரிங்க அண்ணி. முருகன் எழுந்திரீங்க. முருகன், முருகன் என்ன பாருங்க. ஐயோ அண்ணி, அண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அண்ணி. முருகன், முருகன் எழுந்திரீங்க. முருகன், யாரா இருக்கும்? மதுரைக்கு போனவர் பாதியில திரும்ப வந்துட்டாரா? முருகன் வேற வீட்ல இருக்கானே, என்ன பண்றது? வேற வழி இல்ல, சமாளிப்போம். முருகன், ஐயோ அண்ணி. முருகன், முருகன் என்ன பாருங்க. முருகன், முருகன். எழுந்திரீங்க. முருகன், முருகன் எழுந்திரீங்க. முருகன், ஐயோ. என்ன நீ தூங்கிட்டு இருந்தீங்களா? ஆமா. முருகன் எழுந்திரீங்க. முருகன், ஐயோ முருகன் என்ன ஆச்சு? முருகன் உங்களுக்கு எழுந்திரீங்க. முருகன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சீனு, என்ன சாரு? உனக்கு ஒன்னும் ஆகலையே. எனக்கா? எனக்கு என்ன? இல்ல, அம்மனை ரோட்ல வச்சு பாத்தீங்களே, அதனால உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே. அதெல்லாம் ஒன்றும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். இதை கேட்கதான் இந்த நேரத்தில் வந்தியா? நீங்க மாயாவை எதுக்காக தூக்கிட்டு வந்தீங்க? இதை நீ முதலே கேட்டிருக்கலாமே. எதுக்கு சுத்தி வளைச்சு உங்களுக்கு எதுவும் ஆகலையா, அத்தைக்கு எதுவும் ஆகலையான்னு கேட்குற?
நீங்க மாயாவை தூக்கிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அதுல சங்கடப்பட என்ன இருக்கு? மயங்கி நடு ரோட்ல கிடந்தவளை தூக்கிட்டு வரதுல என்ன தப்பு இருக்கு? கட்டிக்க போறவரு வேற ஒரு பொண்ணை தொட்டு தூக்கிட்டு வந்தா யாருக்கா இருந்தாலும் வருத்தமா தானே இருக்கும். அப்போ நடு ரோட்ல மயங்கி கிடந்தவளை பார்த்துட்டு அப்படியே வந்துடணும்னு சொல்ற. உனக்கு மருந்துக்கு கூட மனிதாபிமானமே இல்லையா? அம்மனை பார்க்க கூடாதுன்னு வீட்ல இருக்காங்க அவ்வளவு சொல்லியும் கேட்காம அம்மன் பின்னாடியே போனது அது அவ தப்பு. அதுக்கான தண்டனைய அம்மன் கொடுத்திருக்கு. அதான் நீங்க போய் அவளை தூக்கிட்டு வந்ததுனால உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பாதிக்கப்பட போறது நான் தானே. அதனாலதான் கேட்டேன் சீனு. எனக்கும் மனிதாபிமானம்லாம் இருக்கு. இங்க பாரு, மாயா அமெரிக்கால பிறந்து அங்கேயே வளர்ந்தவன். இதெல்லாம் அவளுக்கு புதுசு. நம்ம என்னதான் சொன்னாலும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல அவ அம்மன் பின்னாடி போயிருக்கலாம். அத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. நமக்கும் தான் ஏன் எதுக்குன்னு தெரியாது. வீட்ல போக கூடாதுன்னு சொன்னாங்க, போகல. அவளால மட்டும் ஏன் அப்படி இருக்க முடியல? நாம வளர்ந்த விதம் இப்படி, அவ வளர்ந்த விதம் அப்படி. என்னை விட அவளை நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஏன்? உன்னை பத்தி தான் எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவளை தூக்கிட்டு வந்தத ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆகுறப்போ ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேச மாட்டாங்க. அத பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஊர்க்காரங்க என்ன வேணாலும் பேசுவாங்க தான். அதை நம்ம இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறணும். நீங்க என்ன சொன்னாலும் அவளை தூக்கிட்டு வந்தது தப்பு தான். அததான் நான் சொல்லுவேன். அத்தா அவளை தூக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதை பத்தியுமே யோசிக்க மாட்டேன். அவங்க எனக்கு அத்தை மட்டும் இல்ல, ஒரு விதத்துல என்னை வளர்த்த தாய். அவங்க பேச்ச என்னால என்னைக்குமே மீற முடியாது. அந்த இடத்துல மாயா தவிர வேற யார் இருந்திருந்தாலும் அத்தை தூக்குன்னு சொன்னா நான் தூக்கி இருப்பேன். எதா இருந்தாலும் பாதிப்பு உங்களுக்கு தானே செய்யணும். அவங்களுக்காக என்ன பாதிப்பு வந்தாலும் நான் பொறுத்துப்பேன். அத்தை மாமாவுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. ஏன் என் அப்பா அம்மா உட்பட. சரி, நீ தேவையில்லாம எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காத. அது ஒரு உதவி, மற்றபடி அதில் வேற எதுவும் இல்லை. சரி, போய் தூங்கு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எதனால ஜுரம் வந்துச்சு மாயா? எனக்கு எப்படி தெரியும் தனா? நைட்டே நீ மாத்திரையை போட்டிருக்கணும். எந்திரிக்கவே முடியாத மாதிரி ஒரே டயர்ட். என்ன மாயா? மாயா, என்ன மாயா, உடம்பு சரியில்லையா? ஃபீவரா இருக்கு பெரியம்மா. ஆமா, அம்மனை பார்த்து பயந்துருக்க. நான் பயப்படல பெரியம்மா. ஏன் இப்படி பண்ண மாயா? எல்லாரும் வேண்டான்னு சொல்லியும் நீ போயிருக்க பாத்தியா? அதுக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லதானா? இல்ல மாயா, அதனாலதான் உனக்கு இப்படி ஆயிருக்கு. என்ன பெரியம்மா நீங்களும் இப்படி பேசுறீங்க? அம்மா நம்மளை காப்பாத்துற தெய்வம் தானே. அத பார்த்ததுனால எனக்கு இப்படி ஃபீவர் வரும்? தனாதான் புரியாம பேசுறா. உனக்கு இதெல்லாம் புரியாது மாயா. ஐதீகம் சம்பிரதாயம்னு சொல்றதுக்கு பின்னால சொல்ல முடியாத பல காரணங்கள் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்னு நீ போனதுதான் தப்பு. தனா, மாத்திரை ஏதாவது கொடுத்தியா? இப்பதாம்மா கொடுத்த. டாக்டர் வீட்டுக்கு வேணா போயிட்டு வரலாமா? இல்ல இல்ல, இது மருந்து மாத்திரைக்கு கட்டுப்படாது. ஒண்ணு பண்ணலாம், கோயிலுக்கு போய் அம்மன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மந்திரிச்சிட்டு வரலாம். என்ன, எந்திரி வா. எனக்கு ஒண்ணும் இல்ல, சாதாரண ஃபீவர் தான். இதுக்கு எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? இது சாதாரண ஜுரம் இல்ல மாயா. அம்மனை நீ பார்த்ததுனால வந்தது. இப்ப மாயாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நான் எப்படி போய் சொல்லுவேன்? சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்ப சொல்லாதீங்க. நாங்க சொன்னதை நீ கொஞ்சம் கேட்டிருக்கலாம்ல மாயா. நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறதில்ல. சரி பேசுங்க. மாயா, அம்மன் உன்கிட்ட ஏதோ சொன்னாங்கல்ல? என்ன சொன்னாங்க? ஆமா சொன்னாங்க.
ஆனா எனக்கு அதுலலாம் நம்பிக்கையே இல்ல. நீ எதை நம்பியிருக்க இதை நம்ப. சரி, என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. விடுங்க பெரியம்மா. இல்ல நீ சொல்லு. அம்மன் என்ன சொல்லுச்சு? சொல்லு, கேக்குறாங்கல்ல. அம்மன் சொன்னத சொல்லு. நான் இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே ஊர்ல தான் இருப்பேன்னு சொல்லுச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அம்மன் வாக்கு சொன்னா அது கண்டிப்பா நடக்கும். எப்படி பெரியம்மா நடக்கும்? என்னாலலாம் வாழ்நாள் முழுக்க இந்த ஊர்ல எல்லாம் இருக்க முடியாது. இங்க இருக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. நீ அமெரிக்காவில இருந்து இந்த ஊருக்கு வருவேன்னு நினைச்சியா? அதே மாதிரிதான் இதுவும். இந்த குடும்பம் மறுபடியும் அதே அவமானத்தை சந்திக்க போதே. இது நடந்தே தீரும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அதான் நீதான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாவம்க்கா, பத்மாக்கா ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க போல. எழுப்பி விடலாமா? வேண்டாம்க்கா. நம்ம ஆஸ்பத்திரியில இருந்தப்ப கூட தூங்காமலே வேலை பார்த்தாங்க. ரொம்ப பாவமா இருக்கு. சீதா, அதெல்லாம் ஓகேதான். ஆனா நமக்கு டைம் இல்லையே. பத்மா, பத்மா, என்ன சீதா, தூங்கிட்டனா? ஆமாக்கா, கொஞ்சம் அசந்துட்டிய. டீ ஏதாவது சாப்பிடுறீங்களாக்கா? அதெல்லாம் வேண்டாமா, இப்பதானே சாப்பிட்டோம். 2 நாளா தூங்கலல்ல, அதான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கக்கா, அப்புறம் வேணா நம்ம தைச்சுக்கலாம். நீ வேற சீதா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு, அதுக்குள்ளே மொத்த வேலையும் முடிச்சிடலாம். அயன் பண்ணி பார்சல் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. ஆமாக்கா, கொஞ்சம் சிரமம் பார்க்காம முடிச்சிடலாம். சரி, நீ சேதுண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லிடு. இந்த நேரத்துலயாக்கா? அவர் இன்னும் தூங்கிருக்க மாட்டார் சீதா, நீ கால் பண்ணு. சீதா, என்னாச்சுமா? பசங்க எப்படி இருக்காங்க அங்கிள்? நல்லா இருக்காங்கம்மா. பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டாங்க. மாமா, விடியறதுக்குள்ள எல்லாமே ரெடி ஆயிரும். பையர நாளைக்கு வந்து குவாலிட்டி செக் பண்ண வர சொல்லிடுறீங்களா? நிஜமாவா சொல்ற? ஆமா மாமா. இன்னும் ஒரு நாள் இருக்கேம்மா, அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களா? குவாலிட்டி செக் பண்ணிட்டா ஏதாவது சின்ன சின்ன வேலை இருந்தா கூட செய்யணும்ல மாமா. அதுக்கு ஒரு நாள் தேவைப்படும். அதுவும் சரிதான். சரிம்மா, அப்போ காலையில பையஸா வர சொல்லலாம்ல? ஆமா மாமா, வர சொல்லுங்க. பக்காவா ரெடி பண்ணியாச்சு. அவங்க திருப்திக்கு அவங்களும் பார்த்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. சீதா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல. மாமா, இனிமே அவங்களும் நம்ம கம்பெனி ஆட்கள் தான். நன்றி எல்லாம் வேண்டாம் மாமா, நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். எப்படியோமா, நான்சிய லண்டனுக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணிட்டேன். வெரி குட். போய் தானே மாமா ஆகணும், அப்படியே விட்டுருவோமா? நீ நினைச்சா செஞ்சு முடிப்பேன்னு எனக்கு தெரியும். விடியட்டும், லண்டனுக்கு டிக்கெட் போட சொல்லிடலாம். சீதா, சீதா, எல்லாம் முடிஞ்சதா? என்ன பாஸ், நீங்க இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல. நீ இல்ல, என்னமோ தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படி தூக்கம் வரும்? இனிமே நிம்மதியா தூங்கலாம் பாஸ். நான்சி லண்டனுக்கு போயிருவாங்க. அப்படியா? போறதா சொன்னாங்களா? போய் தானே ஆகணும் பாஸ், வேற வழி. வேலை முடிய போகுது பாஸ். நாளைக்கு குவாலிட்டி செக்அப், அடுத்தது டெலிவரி. சூப்பர், நீ சாதிச்சிட்ட. பாஸ், நீங்க தூங்குங்க, காலையில பேசிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமே. எனக்கு தூக்கம் வரல, பேசலாம்ல? சாரி பாஸ், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்படி சொல்லு. பிஸி ஆயிட்ட. நீங்க எல்லாருமே ரொம்ப டெடிகேட்டடா இருக்கீங்க.
ஓகே, நடக்கட்டும். குட் நைட். குட் நைட் பாஸ். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சீதா, விரதத்தை எப்பமா முடிக்கணும்? அக்கா, பொருள் எல்லாம் அனுப்பிட்டு கோயிலுக்கு போய் நிம்மதியா சாமி கும்பிட்டுட்டு அம்மன் விரதத்தை முடிச்சிட்டு நல்லா தூங்கிடுவோம். சரியா? நானும் அதை தான் நினைச்சேன். தூங்கி எழுந்து திரும்பவும் வேலையை ஆரம்பிக்கலான்னு. அண்ணன் தான் ஏற்கனவே சொல்லிருக்காருல, இனிமே நீங்க எல்லாரும் மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் தான். கம்பெனி ஸ்டாஃப்னு சொல்றதை விட நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், உழைக்கிற குடும்பம்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. டேய், கிட்ட வாங்க. இங்க பாருங்க, உள்ள புகுந்து சீதாவை நான் தூக்கிட்டு வந்துருவேன். நீங்க என்ன பண்ணணும்? அந்த கார்மெண்ட்ஸை எரிச்சிடணும். புரியுதா? புரியுதுண்ணே, புரியுது. அண்ணே, இப்போ உள்ள போலாமா? என்னடா போலாமா? வாங்கடா. டேய், இரு இரு இரு. அண்ணே, என்னண்ணே போலீஸ்காரன் குல்பி வைக்கிறான்? அவன் தான் சீதா புருஷன். ஐயையோ, என்னண்ணே சொல்றிய? என்னடா ஐயையோ? மிராக்கா, குல்ஃபி ஐஸ். தனியாலாம் போகாத. என்ன சீதா, குல்ஃபினா பிடிக்குமா? ஆமாக்கா, நானும் பாஸும் ராத்திரியில வாங்கி சாப்பிடுவோம். இருங்க, வரும்போது உங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு வரோம். வாங்கக்கா. இங்க நல்லா தேய், பக்கத்துல. பாஸ், இப்பதான் பாஸ் மேல உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா வந்துட்டிய. சீதா, நீ நினைச்சா போதும், நான் வந்துருவேன்ல. அது சரி. என்னடா ராம், குல்ஃபி வண்டியவே கொண்டு வந்துட்ட? சீதாவுக்கு பிடிக்கும், அதான். டேய், 2 பேரும் மூஞ்சில துணி கட்டிக்கிட்டு அந்த போலீஸ்காரனை போட்டுட்டு வாங்கடா. சரிண்ணே, சரிண்ணே. பாஸ், ராம் பாஸ், அங்க பாருங்க, யாரோ வராங்க பின்னாடி. ஹலோ விஷால், எரியுதா? வீடியோ கால்ல வந்தா நானும் பாப்பேன் இல்ல? நானும் பார்த்து ரசிப்பேன். கால் பண்ண விஷால். மேடம், சீதா வீட்டுக்காரன் வந்து சொதப்பிட்டான். என்னடா சொல்ற? பாஸ், ஏய் ராம் பாஸ், அங்க பாருங்க, கத்தியோட வராங்க 2 பேர். ஐயோ. போடா. பாஸ், யாரு பாஸ் அவங்க? வேற யாரு? நம்ம வேலையை பறிக்க வந்திருப்பானுங்க. நீங்க 2 பேரும் போய் வேலையை பாருங்க. காவலுக்கு நான் நிக்கிறேன். யாரு வராங்கன்னு நானும் பாக்குறேன். போங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னம்மா, ஆளாளுக்கு விளையாடுறீங்களா? உன் அக்காக்கு தான் கல்யாணம். அவ ஜாதகத்துல தோசை இருந்தா நீ எப்படி பரிகாரம் பண்ணுவ? என் அம்மா எனக்காக ஏதாவது வேண்டிக்கின்னு வேண்டுதல் செய்யற அன்னைக்கு அவங்களுக்கு உடம்பு இல்லைனா அந்த வேண்டுதலை நான் தானே நிறைவேற்றுவேன். அதே மாதிரிதான் இதுவும். பசங்க வேண்டுதலுக்காக பெத்தவங்க பரிகாரம் செய்யறது இல்லையா? நீங்க கூட உங்க மருமகனுக்காக உங்க உயிரே விடுறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரிதான் இதுவும். என் அக்காவுக்கு இப்ப உடம்பு இல்ல. இந்த குடும்பத்துல ஒத்திதான் நானும். நான் செய்யறதுல எந்த தப்பும் இல்லையே. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஒண்ணு பரிகாரத்தை உன் அக்கா செய்யட்டும், இல்லையா மொத்தமா கல்யாணத்தை நிறுத்திடுங்க. வள்ளி, வீம்பு பேசின்னு இருக்காத. எனக்கு முடியலன்னா நீ அப்படியே விட்டுருவியா? நான் செய்ய நினைச்சதை நீ எடுத்து செய்வல்ல? செய்வ. அப்படிதான் நான் நம்புறேன். இதெல்லாம் ஊர் உலகத்துல சகஜம்தான். எல்லாம் செய்யலாம். விடு. நான் சும்மா இருந்தேன். நீ ஆளாளுக்கு பேசி என்ன மாத்த பாக்காதீங்க.
அவன் உயிர் கூட விளையாடுறீங்க நீங்க. நான் ஒத்துக்க மாட்டேன்னா ஒத்துக்க மாட்டேன். ஐயோ, ஒண்ணு கண்மணி செய்யட்டும், இல்லையா யாருமே செய்ய வேணா. வாங்க வீட்டுக்கு கிளம்பி போலாம். இப்ப யார் சொன்னாதான் கேப்ப? யார் சொன்னா கேப்பனா? சாமிக்கு தானே பரிகாரம் செய்ய வந்துக்கிறோம். அந்த சாமியே இறங்கி வந்து சொல்லட்டும், நான் கேக்குறேன். ஓ, அப்போ சாமி இறங்கி வந்து சொல்லணும். இப்போ வரும் பாரு. ஏய். என்னடா என்னாச்சு? சாமி அந்த மாதிரி ஆடுறோம், அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கடா. என்னடா என்ன நடக்குதுங்க? ஆத்தா வந்திருக்கண்டி. என்னது டீயா? ஆத்தாக்கெல்லாம் டீடா தாண்டி. ஏய், எருமை கால்ல ஊடா. சரிடா. ஆத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணாதா? இவனுக்கு மட்டும் என்னடா ஸ்பெஷலா உளுடா கால்ல. கண்மணிக்காக தம்பி காலெல்லாம் விழ வேண்டியதா போச்சு. அவ ஏன் என் கால்ல விழல? ஓவரா இருக்கு, வேணாம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, உன்னை மன்னிச்சிட்டேன். ஆத்தா ஏன் இப்படி என் தம்பி மேல வந்திருக்க? காரணம் இருக்குடா, காரணம் இருக்கு. என் கோயில வந்து என்னடா குழப்பம் பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா, இவன் நல்லா நடிகிறான், நம்பவே நம்பாத. சும்மாடி. என்ன வேணும் சீக்கிரம் கேளுங்கடா. நேரம் போயிட்டு இருக்கு. அத்தா, என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட ஜாதகத்துல ஏதோ தோஷம் இருக்குன்னு என்ன பரிகாரம் பண்ண சொன்னாங்க. வந்த இடத்துல அவளுக்கு முடியாம போச்சு. அவளுக்காக அந்த பரிகாரத்தை அவ தங்கச்சி பண்ணலாமா? என்னடா தப்பு இருக்கு? கூட பிறந்தவ ரத்த சொந்தம் தானே? ஆமா அத்தா, ஆமா அத்தா. எனக்கு பரிபூரண சம்மதம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ என்னத்துக்குடா பூ மச்ச? யார் செஞ்சா என்ன? இப்ப இதுக்கும் யார் எதை மடிச்சு கொடுத்தான்னு சொல்லி பூ போட்டு பாக்கணுமா? சும்மா இருத்த. இல்ல, நீ மச்சன்னு சொல்லும் போதுதான் கொஞ்சம் சந்தேகமாகுது. வேணா பிரிச்சு பாத்துக்க. நீ பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி கூட்டு வந்தப்ப நாங்க ஏதாவது கேட்டோமா? ஏமா, அம்மன் சன்னதி முன்னாடி நின்னுட்டு யாராவது பொய் சொல்லுவாங்களா? யாராவது சொல்லுவாங்களா? சும்மா எல்லாம் அவ பாத்துக்குவா. இந்தாங்க சாமி, நீங்க பூ போடும். ஒண்ணுல கதம்போ, இன்னொன்னுல மல்லி. சரிப்பா. ஆத்தா, உனக்கு சம்மதம்னா மல்லிப்பூ வரட்டும், வேண்டாம்னா கதம்ப வரட்டும். மல்லிப்பூ வந்திருக்கு. சொன்னல. அம்மா, அதான் அம்மனி உத்தரவு கொடுத்துருச்சு. ஆமா, இனி கண்மணி ரெஸ்ட் எடுக்கலாம். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. போதுமா வள்ளி? இதுக்கு மேல உனக்கு சந்தேகம் எதுவும் இல்லைல்ல? நீ சொன்ன மாதிரி சாமியை சொல்லிடுச்சுல்ல? இல்லன்னா என்ன இருந்தாலும் கண்மணி பரிகாரம் பண்ற மாதிரி வருமா? நீங்க தான் என்னவோ மாத்தி மாத்தி பேசுறீங்க. அவ ஜாதகத்துல தானே தோசை இருக்குது. அப்ப அவளுக்காக இன்னொருத்தர் இத பண்றது சரியா வருமா? வேற வழியே இல்லை. ஆத்தா, அத்த பாத்தீங்களா?
மறுபடியும் ஆத்த உத்தரவு கொடுத்துட்டாங்க. இனி எதையும் யோசிக்காம பரிகாரத்தை ஆரம்பிங்க. நேரம் போயிட்டே இருக்கு, சீக்கிரம் ஆரம்பிங்க. சரி வாங்க வாங்க போலாம் போங்க அத்தை. என்ன வள்ளி இன்னும் யோசிச்சு நிக்கிற? வா போலாம். வா போங்க அத்தை. போ போ. போயிடு போயிடு, சாமி கண்ணை குத்திடும். போ. இரு பாத்துக்கிறோம். சூப்பரா கார்த்தி. தேங்க்ஸ்டா. நல்ல வேலை, வேற பூ விழல. விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன மறுபடியும் ஆள் மயக்க மட்டும் கீழே விழுந்திருப்பா. கல்யாணம் கந்தல் தான். டேய், ரெண்டுலயும் மல்லிப்பூ வச்சது நான் தான். பள்ளி மாதிரி கத்துனதும் நான் தான். பூசாரி மல்லிப்பூ தான் வரணும்னு சொல்லுவாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? டேய், அதான் அவரே சொன்னாரு பூ போட்டு பாக்குறது இங்க வழக்கம்னு. அதான் மாற அப்பவே வெளியில விசாரிச்சுட்டான். மல்லிகைப்பூ தான் அந்த பூசாரிக்கு ரொம்ப பிடிச்ச பூவான். ஆனாலும் உன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான்டா இருக்கணும். ஆமாமா, நீ கட்டிக்க போற பொண்ணா தவிர வேற யாரு எக்கேடு கேட்டு போனாலும் உனக்கு என்ன இருக்க பாரு. டேய், நீ டேஞ்சர்ரா. இல்லடா, நடிக்காதடா. சரி விடு. அந்த வீர கொஞ்சம் வாய் ஜாஸ்தி தான். அது கொடுத்த பனிஷ்மெண்டா இருக்கட்டும். டேய் வாங்கடா. வாங்கடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.